வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே ஒரு சில நாட்களிலேயே தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்து வருகின்றன தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள். தேர்தலில் போட்டியிடாமல் போவதற்கு பல்வேறு காரணங்களை அந்த கட்சிகள் சொன்னாலும் ஜனநாயக நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு அந்த கட்சிகள் தயக்கம் காட்டுகின்றனவா? தங்கள் கட்சி வேட்பாளர் நிறுத்தாவிட்டால் கூட பரவாயில்லை, ஏன் புது வேட்பாளர் நிறுத்தக்கூட அந்த கட்சிகள் முன்வருவதில்லை? ஆளும் கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை குரல் உயர்த்தி சொல்லிவிட்டு தேர்தலில் அந்த கட்சிகள் ஆளும் கட்சியை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு ஏன் தயக்கம் காட்டுகின்றன? தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதன் மூலமாக தமிழகத்தைச் சேர்ந்த பிரதான எதிர்க்கட்சியான திமுக தவிர மற்ற கட்சிகள் அனைத்தும் அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்களா? விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஜெயராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு ஷானவாஸ் மற்றும் பாமகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் சென்னை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதே போன்று திருச்சி, மதுரை, நெல்லை அரங்கங்களிலிருந்து நேர்களும் இணைந்திருக்கிறார்கள். திருச்சி அரங்கத்திலிருந்து புவனேஸ்வரன் மற்றும் சரவணன், மதுரை அரங்கத்திலிருந்து கார்த்திக் மற்றும் எழில் அரசு, நெல்லை அரங்கத்திலிருந்து மணி மற்றும் பாலு ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். ஜெயராஜ், இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு. தேர்தலில் போட்டியிடுறோம் அப்படிங்கிறத கூட அவசரமாக அறிவிக்கலாம், வேட்பாளரை கூட சீக்கிரமாக அறிவிக்கலாம். ஆனால் போட்டியிடலை அப்படிங்கிறத இவ்வளவு அவசரமாக அறிவிக்க வேண்டிய காரணம் என்ன? இல்லை, 60 ஆண்டு கால தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்து 10 நாட்களுக்குள்ளாக ஒரு நோட்டிபிகேஷனை போட்டு அதற்குள்ளாக ஒரு தேர்தலை அறிவிப்பதை தேர்தல் ஆணையம் இப்பொழுதுதான் முதல் முறையாக செய்திருக்கிறது. இதை நாம் தலைவர் கலைஞரினுடைய அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இதிலே போட்டியிடுவதை புறக்கணிக்கிறது என்ற வார்த்தை நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் நன்றாக கலைஞரின் அறிக்கையை கவனிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் சொன்ன வார்த்தைகள், நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே போய் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடைத்தேர்தலையே நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக திமுக தலைவர் கலைஞரினுடைய வார்த்தை, இந்த இடைத்தேர்தலில் ஜனநாயகம் எந்த அளவுக்கு மதித்து போற்றப்படும் என்று நமக்கு தெளிவாக தெரிகின்ற நிலையில் சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் ஓராண்டுக்குள் நடைபெற உள்ள சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்த்து விடுவதே நல்லது என்று முடிவு செய்யப்படுகிறது. பொது தேர்தலையும் தேர்தல் ஆணையம் தானே நடத்த போகுது. பொது தேர்தல் வேறு, இடைத்தேர்தல் வேறு. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலிலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய தொகுதி, அந்த தொகுதியிலே ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சாதாரண நபர் நிற்கிறார். அந்த இடைத்தேர்தல்ல நிர்வாக சீரழிவு அப்படின்னு அவர் அறிக்கையை ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கத்துக்கு இருக்கு அறிக்கை. அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு 20 உங்களுடைய கட்சியின் தலைவர் ஒரு 2 பக்கத்துக்கு அறிக்கை கொடுக்கிறாரு. நிர்வாக சீரழிவுன்னு முதல் பேரால ஆரம்பிக்கிறாரு. 3வது பேரால 20 பிரச்சனைகளை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இத்தகைய மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஆட்சியின் அலங்கோலங்களை தமிழக மக்களுக்கு உணர்த்திடும் வகையில் பிப்ரவரி 13ஆம் தேதி நடைபெற உள்ள ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதென முடிவெடுத்து கடந்த முறை இந்த தொகுதியில் போட்டியிட்ட அதே வேட்பாளரையே திமுக வேட்பாளராக அறிவித்திருக்கிறோம் அப்படின்னு அவர் அறிக்கையில சொல்றாரு. அப்ப எடுத்த முடிவுல ஏன் உங்களுக்கு மாற்றம்? இப்ப சார், அப்பொழுது தேர்தலுக்கான காலம் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் இருந்தது. இப்பொழுது 10 மாதம் தான் இருக்கிறது, ஓராண்டுகள் கூட அல்ல. 10 மாதத்திற்காக எங்களுடைய எனர்ஜியை ஒரு கட்சியினுடைய செயலாக்கத்தை நாங்கள் இழக்க விரும்பவில்லை. இப்பொழுது வருகின்ற கருத்து கணிப்புகள் அத்தனையும் அல்லது ஊடகங்களும் பத்திரிகைகளும் வெளிப்படுத்துகிற கருத்து கணிப்புகள் அத்தனையும் அடுத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரப்போகிறது என்று இன்றைக்கு எடுத்து காட்டுகிறது. இப்படி ஒரு நேரத்தில் மக்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. இடைத்தேர்தலை நாங்கள் போன முறை ஸ்ரீரங்கத்தை நிறுந்தோமே, 88 புகார்களை தேர்தல் ஆணையத்திற்கு திமுகவின் வழக்கறிஞர்கள் கொடுத்திருக்கார்கள். ஒரு புகாரிலே கூட ஒரு நிமிடம் நான் முடிச்சிடறேன். ஒரு புகாரிலே கூட தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. பணம் பிடித்தவர்களை கையாக பிடித்து கொடுத்தோம். 4 பேர் மீது மட்டும் வழக்கு போட்டார்கள். அப்பொழுது ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலிலே முதலமைச்சராக இருப்பவரின் தொகுதியிலேயே அப்படி ஒரு அத்துமீறல் நடைபெற்றால் இன்றைக்கு முதலமைச்சரே ஆர்கே நகரில் இருக்கிறாரே. முதலிலே ஆர்கே நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன காரணத்திற்காக ராஜினாமா செய்தார்? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? முதலிலே ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்து விட்டாலோ இதே புகார் உங்க மேல திருமங்கலத்திலையும் நான் கேட்பது சார், நீங்க தேர்தல் முறைகேடுகளை நீங்கள் பேச வேண்டும் என்றால் நான் அதற்கு தனியாக பேச தயாராக இருக்கிறேன். ஆனால் இன்றைய சூழ்நிலை அசாதாரண சூழ்நிலை என்ன?
ஒரு தேர்தலை நாட்டு மக்கள் மீது திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தானே, நீங்க மக்கள்கிட்ட ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண முடியும், இப்ப இருக்கிற பிரச்சனைகளை பேச முடியும், மக்களை சந்திக்க முடியும். ஏன் அதுல இருந்து நாங்கள் இப்பொழுது ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையிலே எங்கள் தளபதி நடத்திய அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஊடகத்தில். இன்றைக்கு திருவள்ளூரில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார் எங்கள் தளபதி. நாங்கள் பொதுமக்களை ஓரணியில திரட்டுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இடைத்தேர்தலை அதிமுக இன்றைக்கு திணிக்கிறது. நீங்க பொதுக்கூட்டம் போட்டீங்க, உங்களை கட்சியை சேர்ந்தவங்கள ஒருங்கிணைக்க முடியுதா இல்லையா? அப்ப அந்த பலத்தை நீங்க தேர்தலை நிரூபிக்க வேண்டுமா இல்லையா? 13 மாதத்தில் வாஜ்பாய் அரசை கவிழ்த்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய தேர்தலை, இந்தியாவிற்கே மிகப்பெரிய தேர்தலை தமிழ் உண்டாக்கியவர் ஜெயலலிதா. தேர்தலை உண்டாக்குவது அவர் வேலையாக இருக்கிறது, வாடிக்கையாக இருக்கிற இடைத்தேர்தலை தேர்தலை இதுல நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு கட்சிக்கு உரிமை இல்லையா? இது ஜனநாயக நாடு தானே, இதுல பங்கேற்கலாம் வேண்டாம் என்று நாங்கள் முடிவு செய்யக்கூடாது. முழுசா 5 வருஷம் ஆட்சியில இருக்க போறோம்னா மட்டும் தான் நீங்க தேர்தலில் போட்டிடுவீங்க. அப்படி இல்ல, ஏன் ஸ்ரீரங்கத்தில் போட்டிட்டோமே, போன முறை பெண்ணாகரத்திலே டெபாசிட் கூட அதிமுக இருந்தது. கிணத்துக்கடவு தொகுதியில போன முறை திமுக ஆட்சியிலே அதிமுக போட்டியிடவில்லையே. அனிதா ராதாகிருஷ்ணன் நின்று விட்டு தோத்து போனாரு, நின்று விட்டு மீண்டும் தேர்தலில் நின்றாரு, அப்பொழுது அதிமுக போட்டியிடவில்லை. ஆக தேர்தல்களிலே நிற்பதை மட்டும் வைத்து ஒரு கட்சியின் அளவுகோலை நாம் தீர்மானிப்பது ஜனநாயகத்துடைய குரல்களை நெருக்கின்ற. நீங்களே ஒத்துக்கிறீங்க, ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்கிற பொழுது இடைத்தேர்தலில் மற்ற கட்சிகள் ஜெயிக்க முடியாதப்போ. என்றைக்கு சார் தேர்தல் ஆணையம் ஞாயிற்றுக்கிழமையில வேலை செய்தது? சட்டமன்றத்துக்கு சபாநாயகர் ஞாயிற்றுக்கிழமை வராரு, அன்றைக்கே கெசட்ல வெளியிடுறாங்க ராஜினாமா கடிதம், அன்றைக்கே நோட்டிபிகேஷன் போடுறாங்க. இப்படி ஒரு அவசரம் எந்த இது? இப்பொழுது ஜெயலலிதா பதவியேற்றதே தவறு என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் ஒட்டுமொத்த எதிர்கட்சி சொல்லுகிறது. ஒரு ஊழல் தீர்ப்பிலே குளறுபடி இருக்கிறது, மரபு மீறல் இருக்கிறது. நாளைக்கு உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா பதவியேற்றது தவறு, உன்காவினுடைய தீர்ப்பை உறுதி செய்தால் அந்த சட்டமுறை என்ன வரும்? இல்ல, நீங்க அந்த சட்டமுறையில மதிக்கிறீங்க, ஏத்துக்கிறீங்கல்ல, அப்ப இதே மாதிரியான தேர்தல் ஆணையத்துடைய சட்ட விதிமுறைகளை நீங்க ஏத்துக்கல. எனக்கோ உங்களுக்கோ நீதிமன்றம், நான் இந்திய உச்சநீதிமன்றத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன், இப்படி வேகமாக செயல்படுமா? 19 ஆண்டு காலம் ஒரு வழக்கை நடத்துவார்கள், 3 மாதத்திலே அதாவது மேல்முறையீட்டு அப்பீலை முடிப்பார்கள், 10 நாளிலே தேர்தல் நடத்துவார்கள். இதெல்லாம் நடக்குமா? எல்லாமே உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டல் முடிதான் நடந்தது. சட்ட விதிமீறல்களை தாண்டி மரபு மீறல்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். யாருக்கும் நடக்காது, இவருக்கு மட்டும் நடக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை விட மேலானவரா ஜெயலலிதா? திருப்பி வரேன் திரு ஷானவாஸ். எல்லா கட்சிகளும் முன்னாடி, பிரதான திமுக கூட சற்றே பின்வாங்கியது, ஆனா எல்லாருக்கும் முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் அறிவித்திருக்கிறார்கள் தேர்தலில் கூட்டணி இல்லை, தேர்தலில் போட்டி இல்லை என்று. என்ன அவசரம்? இதுக்கான இந்த நிலைப்பாடு எடுப்பதற்கான காரணம் என்ன? அதாவது இது அதிமுகவுக்கு எதிரானது, திமுகவுக்கு ஆதரவானது அல்லது திமுகவுக்கு எதிரானது என்கிற அளவில் கட்சி அடிப்படையில் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு தேர்தல் ஆணையம் தோற்று கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேர்தல் என்பது மக்களை வாக்களிக்கக்கூடிய களத்திற்கு அழைப்பது என்பது களத்தை சம அளவில் வைத்துக் கொண்டு அழைக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி இல்லை. தேர்தல் களம், தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கொடுக்கிறது. ஆனால் களம் எல்லோரும் போட்டியிடக்கூடிய வகையில் சமமாக இருக்கிறதா, சீராக இருக்கிறதான்னு பார்த்தா இல்ல. காவல்துறையை கொண்டு, தேர்தல் அதிகாரிகளை கொண்டு முறைகேட்டுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அந்த புகார்களை கண்டுகொள்வதே இல்லை. எந்த புகார்களை? எதிர்கட்சிகள் கொடுக்கிற புகார்களை கண்டுகொள்வதில்லை. ஆளும் கட்சி பணப்பட்டுவாடாவை மிக தீவிரமாக வெளிப்படையாக செய்கிறது. அதை தடுக்க முடியவில்லை. தடுக்க முடியவில்லைன்னு எதிர்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டு ஒருபுறம் இருக்கட்டும், தேர்தல் ஆணையரே ஓய்வு பெற்று போகும்போது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு போறார். பணப்பட்டுவாடா தமிழ்நாட்டில், இந்தியாவில் எங்குமே இல்லாத அளவுக்கு இருக்கிறது, மோசமாக இருக்கிறது, எங்களால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லைன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். சரி, இதே அளவுக்கு நான் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்விதான். இதே தேர்தல் ஆணையம் தான் பொது தேர்தலை நடத்த போகுது. அப்ப நீங்க பொது தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டியிடுறீங்க, அது மட்டும் எப்படி சரியா இருக்கும்? அடிப்படையில் ஒரு வேறுபாடு இருக்கு ரெண்டுக்குமே. ஒரு ஆளும் கட்சி ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தையும் ஒரு தொகுதியில் கொண்டு குவிக்கிறது. 234 தொகுதியிலும் பரவலாக வேலை செய்வது வேற, ஒரு தொகுதியை குறிவைத்து ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தையும் கொண்டு அங்க அழுத்தம் கொடுப்பது வேற. ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. இந்த அழுத்தத்தை எதிர்கொள்ளுகிற அளவுக்கு வலிமை இல்ல. உண்மையிலே நாங்க ஒப்புக்கொள்கிறோம். ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு குரல் இருக்கிற பொழுது, எல்லாரையும் ஒன்றிணைக்க வாய்ப்பு இருக்கிற பொழுது, முதல்ல நாங்க போட்டியிடல அப்படின்னு நீங்க அறிவிச்சது மூலமா எல்லா கட்சிகளும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பே நீங்க சீர்குலைச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். அதான் சொல்றேன், தேர்தல் சரியாக இருக்கணும்ல, தேர்தல் சமமாக இருக்கணும்ல. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக நடவடிக்கை எடுக்குதுல்ல. நீங்க ஸ்ரீரங்கம் தேர்தல்ல அந்த இடைத்தேர்தலை தாமதமாக நடத்தியதற்கும் ஒரு காரணம் இருக்குது.
இந்த ஆர்கே நகர் தேர்தலை இவ்வளவு விரைவாக நடத்துவதற்கும் ஒரு காரணம் இல்ல. இருக்கு. நீங்க தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையே சந்தேகத்தை எழுப்புது நமக்கு. நீங்க 1989 திமுக ஆட்சியில இருக்கு. மருங்காபுரியிலையும் மதுரை கிழக்குலையும் அதிமுக வெற்றி பெறுறாங்க இடைத்தேர்தல். திருப்பி வாங்க 1991 அதிமுக ஆட்சியில இருக்கு. அதே மாதிரி துறைமுகத்திலையும் எழும்பூர்லயும் திமுக வெற்றி பெறுகிறது. ஏன் இது மாதிரி நடக்க முடியாதுங்கிறீங்க? அது இன்னைக்கு அந்த சூழல் இல்ல. நீங்க இப்ப கேக்குறீங்கல்ல, இப்ப அதிமுக ஆளுகிறது, அதை எதிர்த்து நம்ம விமர்சனம் வைக்கிறோம். ஓகே, திமுக ஆண்டு கொண்டிருந்த போது கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக என்ன நிலைப்பாட்டை எடுத்தது? இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் தோல்வி பயத்தின் காரணமாக ஒதுங்கி விடுகிறார்கள், ஓடி விடுகிறார்கள், மக்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றெல்லாம் எதிர்க்கட்சிகளை பார்த்து விமர்சனம் வைக்கக்கூடிய அதிமுக கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் இருக்கும் போது 10க்கும் மேற்பட்ட 15க்கும் உள்ளான சட்டப்பேரவை இடைத்தேர்தல்கள் வந்த போது என்ன நிலைப்பாட்டை எடுத்தது? இதே குற்றச்சாட்டுகளை அவர்கள் சொன்னார்கள். தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படவில்லை, முறைகேடாக நடக்கிறது, பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியவில்லை, களம் சமமாக இல்லை. களம் சமமாக இல்லாத போது ஆளும் கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலை இருக்கும் போது நாங்கள் எப்படி இந்த களத்தில் போய் நிற்பது? எனவே தேர்தல் ஆணையத்தை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதற்காக, இந்த முறைகேடான தேர்தல் முறையை அம்பலப்படுத்துவதற்காக நாங்க புறக்கணிக்கிறோம். நாங்க அப்ப அவர்களுக்கு அது பொருந்தும் போது எங்களுக்கு பொருந்தாதான் கேட்கிறேன். இல்ல, அதிமுக நீங்க பின்பற்றுறீங்க? பின்பற்ற தேர்தல் ஆணையத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறோம். இது அதிமுக எதிராக முதல்ல சொல்றேன், இது கட்சிகளின் தோல்வி அல்ல, இது தேர்தல் ஆணையத்தின் தோல்வி. தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பில் இருந்து போட்டியிட வேண்டிய கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலில் பின்வாங்குவது யாருடைய தோல்வின்னு நீங்க திமுகவோட கூட்டணி இருந்திருக்கீங்க, அப்போதும் இடைத்தேர்தல் நடந்திருக்கு, அதை பற்றி நீங்க விமர்சனம் பண்ணவே இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க வெளியில வந்த பிறகு எப்போதுமே இடைத்தேர்தல் நடைமுறைகளை தேர்தல் ஆணையத்தோட நடைமுறைகள் சட்ட வரம்புக்கு உட்பட்டது. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டியது. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு தேர்தல் தமிழ்நாட்டில் சொல்லுங்க. சரி, அதனால நாங்களே தவிர்க்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்களை திருப்திப்படுத்த வேண்டியது, சந்தேகத்தை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை. இல்ல, நீங்க ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்து மீது எல்லா குற்றச்சாட்டையும் வச்சுட்டீங்கன்னா அப்ப உங்களுடைய தொண்டர்கள் மீது, மக்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சார், மக்கள் மீது நாங்கள் நம்பிக்கை இல்லை என்று 3 கட்சியினுடைய தலைவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கார்களா? நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல, உங்களுக்கு மக்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்கு சார். இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், நீங்க பெரிய புஷ்பராகத்தை ஆளுங்கட்சி செய்யற பொழுது நீங்க தான் பேசுனீங்க. நாங்க மதுரையில இவ்வளவு கூட்டம் கூடிச்சு நாங்க எங்களை நிரூபிச்சிருக்கோம், நீங்க தானே பேசுனீங்க, நான் சொல்லல. இல்ல, அப்ப உங்களுக்கு அந்த கூட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கணும்ல? இல்ல சார், இது ஒரு இடைத்தேர்தலை பொது தேர்தலோடு தயவு செஞ்சு திருப்பி வரேன். கணேஷ்குமார், பாமகவுடைய நிலைப்பாடு ஏற்கனவே அறிவித்தாச்சு. இருந்தாலும் கூட ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு ஒன்றிணைத்தல் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல காணாம போகிறதா இந்த எதிர்க்கட்சிகளுடைய இந்த நிலைப்பாடு மூலமாக? இல்ல, காணாம போகுதுன்றது இல்ல, அதற்கான தேவை ஏற்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு சூழ்நிலையில இதோடைய பொருள். ஏன் இந்த தேவை ஏற்படவில்லை என்று சொன்னால், ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பது போல பண விரயம், உழைப்பு விரயம் எல்லாம் சேர்த்து இந்த நேரத்தில், அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இடைத்தேர்தலில் எப்படியாக இருந்தாலும் ஜனநாயகம் என்பது சுத்தமாக இருக்க போகிறது கிடையாது. அது ஏற்கனவே பல தேர்தலில் பார்த்துட்டோம். அதுவும் குறிப்பாக இந்த தேர்தலில், இடைத்தேர்தலில் இது திட்டமிட்டு திணிக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தல் என்ற காரணத்தினால், அதுவும் ஒரு முதலமைச்சர் நேரடியாக களத்தில் நிற்கக்கூடிய தேர்தல் என்பதனால் எந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் இருக்கும் என்பது கூட எப்போதுமே அறிக்கையில சொல்லுற பொழுது என்ன சொல்வார் ராமதாஸ்? பெண்ணாகர இடைத்தேர்தலுக்கு பிறகு, பெண்ணாகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு தான் சொல்றாரு. பெண்ணாகரம் இடைத்தேர்தல் என்ன நடந்தது? பாமகவால வெற்றி பெற முடிஞ்சது, அதிமுக டெபாசிட் இல்ல. ஏன் அது மாதிரியான நிலைப்பாடு இப்ப இல்ல? வெற்றி பெற முடிஞ்சதுன்னா எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்க வாங்கணுமே தவிர அதுல என்ன, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த பெல்ட்ல மட்டும் நான் நிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவை அப்ப எடுத்தீங்கன்னு உங்க மீது குற்றச்சாட்டு சுமத்த முடியும். நீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள். அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் கூட நாங்க நிறைய போட்டிட்டு இருக்கிறோம். கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தலில் 2005ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில இருக்கும்போது ஒரு தடவை போட்டிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பெருநமல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தீரன் அவர்கள் இடைத்தேர்தலாம் போட்டிட்டு இருக்கிறாரு. எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு எதிர்க்கட்சிகள் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது. அது ஏன் காரணம் என்று சொன்னால், ஆளுங்கட்சியுடைய அதிகார துஷ்பிரயோகம், தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம் பலவீனம் அடைவதற்கான காலங்கள் எல்லாம் வந்தது. இதையெல்லாம் நேரடியாக மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக தான் பெண்ணகரம் இடைத்தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லி போட்டியிட்டார்கள். மக்களிடம் நீங்க கேட்டீங்களா, மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கலையா, உங்களுடைய பலம் இருக்கா இல்லையா என்றெல்லாம் நீங்க இப்ப கேட்டீங்களா, மற்றவங்க எல்லாம் கேட்டதுடைய விளைவுதான் பெண்ணகரம் பை எலெக்ஷன்ல மக்களுடைய ஆதரவோடு நேரடியாக நாங்க சென்றோம், போட்டியிட்டோம். ஆனா என்ன நடந்தது?
வெளிப்படையாக பாத்தீங்க எவ்வளவு பணம் விளையாடுச்சு, எவ்வளவு பணம் அங்க விளையாடுற நோக்கத்தோட ஆளும் கட்சியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக டெபாசிட் இருந்தது. நாங்கள் எங்களுடைய பலத்தை நிரூபிச்சோம். இல்லன்னு சொல்ல முடியும். இதுதான் நடக்கும். அந்த நம்பிக்கை இல்லைங்கிறீங்க. நம்பிக்கை இல்லை, இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இது தேவையில்லை. சரி, மக்கள் என்ன பாக்குறாங்கன்னு பார்க்கலாம். திருச்சி நேயர் புவனேஸ்வரன், உங்களுடைய கருத்து. ஐயா வணக்கம். பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஒரு சந்தேகம் தோணுது அப்படின்னா 1987 வரை 1967 வரை பாத்தீங்க அப்படின்னா அண்ணா, பெரியார், ஜீவானந்தம், காமராஜர் இவர்கள் இருக்கிறவரையும் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இருந்தாங்க. பாத்தீங்க அப்படின்னா மக்கள் பிரச்சனை பாத்தீங்கன்னா பொதுவா எடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மக்களோட வாழ்வாதார பிரச்சனையா இருக்கிற முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும், கர்நாடக பிரச்சனையா இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு இருக்க மீத்தேன் பிரச்சனையா வரைக்கும் பொதுவா யாருமே இருந்து போராட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியாவோ இல்ல குறிப்பிட்ட ஒரு இயக்கமாவோ இருந்து போராடுறாங்க. எந்த விஷயத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இருந்து போராடுறதே கிடையாது. பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கே போராடாத இவங்க எப்படி பொது வேட்பாளரை நிறுத்துவாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது. இப்ப நடுநிலையா இருக்க எங்களுக்கு என்ன அப்படி தோணுது அப்படின்னா எந்த விஷயத்துமே பொது விஷயத்துக்கு இது மாதிரி கட்சிகள் பாத்தீங்கன்னா தனித்து போட்டி போராடுறாங்க. ஆனா இப்ப தேர்தல் நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா இவங்க அவங்கவுங்க முடிவு என்னவோ அதை அறிவிச்சுக்கிறாங்க. பாத்தீங்க அப்படின்னா இதே இப்ப இந்த கட்சி ஒன்று அறிவிக்குமா, இல்ல திமுக யாருமே ஓட்டு போடாதீங்க, விடுதலை சிறுத்தைகள் யாருமே ஓட்டு போடாதீங்க, பாமக யாருமே ஓட்டு போடாதீங்க, எந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அறிவிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு கேள்வி தெரியுது. இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க. பொது பிரச்சனையில கூட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போராடுறது இல்ல, அப்ப தேர்தல் வருகிற போது மட்டும் எப்படி பொது வேட்பாளர் நிறுத்துவாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. 3 பேருமே பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. அதனால சுருக்கமாக இல்ல, பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு இது வரைக்கும் இந்த சரியாக வந்ததாக எனக்கு நினைவில்லை தமிழக அரசியலில். உங்களுக்கு சரியாக எனக்கு இல்லை, எல்லா கட்சிக்கும் சாத்தியப்படாத ஒரு விஷயம் தமிழக அரசியல் தட்பவெட்ப சூழ்நிலையில பார்த்தால். அதுக்கடுத்து மேகதாட்டு அணையில எல்லாரும் போய் பிரதமரை பார்த்தோம். இப்பொழுது எங்களுடைய குரல், எல்லாருடைய குரலும் ஓங்கி ஒலிக்கிறது. எல்லா மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மேகதாட்டு பிரச்சனை இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எங்கள் 3 கட்சியில ஏதாவது ஒரு குரலாவது மாற்று ஒலிக்கிறதா? ரெண்டு கேள்வி கேட்டாங்க. மூன்றாவது ஜனநாயக குரல் வலையை நசுக்கின்ற நீங்கள் இந்த கட்சி ஓட்டு போடாதீர்கள் என்று ஒரு கட்சி மக்களை பார்த்து சொல்லுவது, தேர்தலை புறக்கணிப்பதோ தேர்தலை தவிர்ப்பதோ ஒரு கட்சியினுடைய உரிமை. எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய உரிமைக்காக புறக்கணிக்கிறார்களோ இதுவும் ஒரு உரிமை. அது உரிமை. யாருக்கு ஓட்டு போடுவாங்க திமுக உறுப்பினர்கள்? அதுதான் நான் சொல்றேன், இது மக்கள் தேர்தலே நடக்காது பாருங்க நீங்க. சரி, அதாவது பொது பிரச்சனைகளுக்காக எதிர்க்கட்சிகள் ஒரே குரலில் ஒலிப்பதில்லை அப்படின்னு அந்த தோழர் சொல்ற குற்றச்சாட்டு உண்மை இல்லை. எத்தனையோ பிரச்சனைகளில் தோழர் சொன்னதை போல இப்போது அண்மையில் பிரதமரை போய் சந்திப்பது வரைக்கும், இப்போ விஜயகாந்த் அவர்கள் இப்போது வரைக்கும் அவர் பாஜக அணியில் இருப்பதாகத்தான் நம்பப்படுகிறது. அப்படி பாரதிய ஜனதா அணியில் இருக்கிறவர் அழைத்த போது கூட அவர் திமுகவை விட சிறிய கட்சி தான் தமிழ்நாட்டில். திமுக அவர் பின்னாடி போன காட்சியை பார்த்தோம். எங்களை போன்றவர்கள் பாரதிய ஜனதாவை நேர் எதிர்நிலையில் நின்று பார்க்கக்கூடியவர்கள். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற விஜயகாந்த் அழைக்கிறார் என்பதற்காக அதுதான் சொல்றேன். அப்போ அதுதான் மக்கள் பிரச்சனை என்று வரும்போது நாம கட்சி வேறுபாடுகளை கடந்து களத்தில் நிற்கிறோம். எல்லா பிரச்சனைகளையும் போராடி கொண்டிருக்கிறோம். தேர்தல் யாருக்காக? உங்களுடைய விமர்சனங்கள் யாரை முன் வச்சு? ஆளுங்கட்சிக்கு எதிராக. அதுதான் மக்களை திரட்டுகிற பணியிலோ மக்கள் விஷயத்தை பேசுகிற பணியிலோ நாங்கள் எந்த தொய்வையும் வைக்கவில்லைங்கிறதுக்கு அது சாட்சி. ஆனாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய களமாக தேர்தல் களம் இருந்தும் அந்த களத்தில் நின்று எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லைன்னா அது தேர்தல் ஆணையத்தின் தவறு. அதான் நான் முதல்ல சொல்றேன், ஆளும் கட்சி மிகப்பெரிய அதிகார பலத்தோடு மோதும் போது அதை எதிர்கொள்ளுகிறவர்களுக்கும் நீங்க தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது நீங்க 2 பேருமே குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கீங்க. நீங்க ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கோங்க. ஸ்ரீரங்கத்துல என்ன சொன்னீங்க? காலியா இல்லைன்னு அறிவிங்க, காலியா இருக்குன்னு அறிவிங்க, சீக்கிரமா அறிவிங்கன்னு சொன்னா ஒரு நிமிஷம் நீங்க சீக்கிரமா அறிவிக்கலனாலும் பிரச்சனை, சீக்கிரம் அறிவிச்சாலும் பிரச்சனைனா இது தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு சுமத்திட்டு என்னோட பலம் தெரிஞ்சிருங்கிறதுக்காக நான் மறைஞ்சுக்கிறேன், நான் தயங்கிக்கிறேங்கிறத எப்படி நீங்க சரிப்படுத்த? முதல்ல அறிவித்தது தாமதமாக அறிவித்தது என்று சுட்டிக்காட்டுவது தேர்தல் ஆணையத்தின் மீதான நடவடிக்கையில் இருக்க ஐயத்தை எழுப்புகிறோம், சந்தேகத்தை எழுப்புகிறோம். அது வேற. ஆனா அது அப்படி நேர வரையறை அல்ல, கால வரையறை அல்ல. அங்க பிரச்சனை தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடக்கிறது என்பதற்கு ஆதாரப்பூர்வமான சான்றுகளை களத்துல பார்க்கிறோமா இல்லையா? அதுதான் கேள்வி. பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியலன்னு நாங்க சொல்லல, தேர்தல் ஆணையம். இரண்டாவது கேள்வி கேட்டாரு, விடுதலை சிறுத்தைகள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க? அது நாம இவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள், தேர்தலை புறக்கணியுங்கள், தேர்தல் ஓட்டு போடவே நீங்கள் வேண்டாம் என்று நாம் வெளிப்படையாக அப்படி ஒன்று கொடுக்க முடியாது. ஏன்னா ஜனநாயக அமைப்பில் ஒவ்வொருவரும் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் கட்சியை சாராதவராக இருந்தாலும்
ஓட்டு போடுவது என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஜனநாயக உரிமை, கடமை. அதை ஆற்றுவதை விட்டுவிட்டு அவர்களை தடுப்பது என்பது இது போன்ற நடவடிக்கைகள் மூலமா விரைவில் அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கும், இல்ல அதிமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி செய்யணும்னு எடுத்துக்கலாமா? அது எல்லாத்துக்கும் உள்நோக்கம் கற்பித்தே இந்த அரசியல் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் உள்நோக்கம் வச்சு பேசலாம், ஆனா மக்கள் பேச மாட்டேங்க. ஏன் தப்பு? என்ன உள்நோக்கம் இருக்கு? நான் என்ன சொல்றேன், இப்ப வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறோம், ஆளுங்கட்சியினுடைய முறைகேட்டை கண்டித்து இந்த வெளிப்படையா நீ அறிவிச்ச மாதிரி வெளிப்படையா அறிவிக்கணும்ல. ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டி தான் இந்த தேர்தல் புறக்கணிப்பை நாங்க சொல்லும் போது இது எப்படி அதிமுகவுக்கான சமிஞ்சையா மாறும்? சரி, பார்க்கலாம், வீட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க கணேஷ். அது இப்ப நண்பர் சொன்ன மாதிரி பொது விஷயங்களுக்கு கட்சிகள் ஒருங்கிணைந்து போராடவில்லை என்று சொல்வது ஓரளவுக்கு உண்மைதான். அதில் நம்ம தவறு என்று முற்றிலுமாக இல்லை என்று நம்ம மறுத்துவிட முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், மற்ற மாநிலத்தை தமிழ்நாட்டுடைய நம்ம ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை வேற. அந்த அரசியல் சூழ்நிலை மாற வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கைகளை மருத்துவர் ஐயா எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக சொல்லும் போது இந்த மேகதாது பிரச்சனையாக இருக்கட்டும், மீத்தேன் எரிகாற்று பிரச்சனையாக இருக்கட்டும், காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகள்லாம் அடிப்படை காரணம் யாருன்னு பார்த்தா திமுக அதிமுகவாக தான் இருப்பாங்க. ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா திமுக அதிமுக இந்த இரண்டு பேர்கள் அந்த கட்சிகளுடன் இணைந்து போராடுவது என்பது சாத்தியக்கூறாக சரியாக இருக்காது என்று பல கட்சிகள் தனிச்சாத போராடணும்ல, தனிச்சு போராடிட்டு தான் இருக்காங்க. தனிச்சு போராடிட்டு தான் இருக்காங்க. இது அவர் சொன்னது பொது பிரச்சனைக்கு போராடுறதுக்காக நான் சொல்ற பதில். தேர்தல்னு வரும்போது இந்த தேர்தலை நீங்க மற்ற தேர்தலோட கம்பேர் பண்றது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏனென்றால் இது திட்டமிட்டு வெற்றியும் நிர்ணயிக்கப்பட்ட தேர்தல். அவங்களோட நிலைப்பாடு வேற, உங்களோட நிலைப்பாடு வேற. நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க, 2016 ஆட்சியை பிடிப்போம் நீங்க சொல்றீங்க. அப்ப முதலமைச்சர் வேட்பாளருக்கு என்ன பயம்? நீங்க சாதாரண இடைத்தேர்தலை நீங்க எடுத்துக்க முடியாது. தமிழகத்தின் முதலமைச்சர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிற ஒரு தொகுதியாக இருக்கிற போது உங்களுடைய பலத்தை நேருக்கு நேர் நின்று சந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. எங்களுடைய பலத்தை நாங்க தேவைப்படுற இடத்துல தான் போட்டி போட முடியும். இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்க வெளிப்படையாவே சொல்றோம் இல்லையா, இந்த தேர்தல் வெற்றியே நிர்ணயிக்கப்பட்ட தேர்தல். இது வெற்றி இவர்தான் விதன்றது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது ஏற்கனவே. அதை நம்ம போட்டியிட்டு செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அரசு இயந்திரம் உடாது. இரண்டாவது கேள்வி கேட்டாரு, பாமகவுடைய வாக்குகள் யாருக்கு? அதை நீங்க பகிரங்கமா அறிவிக்கிறீங்களா, அறிவிப்பீங்களா? அது எப்படி அறிவிக்க முடியும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க ஏற்கனவே அதாவது தேவைப்படும் சூழ்நிலையில தேர்தல் புறக்கணிப்பு ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கும் ஓட்டு போடாதீர்கள், 49 பயன்படுத்துங்கள் என்றெல்லாம் அது குறித்த முடிவு மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக மிக விரைவில் அறிவிப்பார்கள். அடுத்ததாக மதுரை நேயர் கார்த்திக், உங்களுடைய கருத்து. மதுரை நேயர் கார்த்திக். ஐயா வணக்கம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு அடுத்து ஒரு 10 மாதங்கள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இவங்கள எதிர்கட்சிகள் நாங்கள் போட்டியிட்டு உழைப்பு விரயம், பண விரயம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஏற்றுக்க முடியதான் இருக்குது. அவங்களோட கட்சி பொருளாதாரம் நிதியெல்லாம் பார்க்கணும். ஆனால் இருந்தாலும் அவங்க சொல்கிறதெல்லாம் தேர்தல் ஆணையம் அவங்க மீது குற்றச்சாட்டு, பணம் பட்டுவாடா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க மக்கள் மீது நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அதே மாதிரி தங்கள் கட்சி மீதான நம்பிக்கையவே இழந்துட்டாங்கன்னு தான் இதை பார்க்குறேன். சரி, இதுக்கு வழக்கறிஞர் ஜெயராஜ் நீங்க தான் பதில் சொல்றீங்க. நான் சொல்லும் போது நீங்க அதுக்கு என்ன திட்டினீங்க. இப்ப நேயர்கள் கேட்கல, 144 தடை உத்தரவு ஸ்ரீரங்கத்தில் போட்டாங்க. எந்த எதிர்கட்சியாவது கேட்டுதா? தமிழ்நாட்டு காஷ்மீர்ல கூட போடல நார்தல் ஆணையம். 144 தடை உத்தரவு. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையிலே தான் சொல்றமே தவிர மக்கள் என்ன சார் பண்ண முடியும்? மக்களில் ஒருவன் தானே நானும். நாம என்ன பண்ண முடியும்? அதிமுக எப்பொழுதெல்லாம் தேர்தலை சந்திக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறது. நாங்கள் கட்சிகள் தான் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம். அதிமுக தேர்தல் ஆணையத்தோடு ஒரே ஒரு கேள்வி. திமுக தொண்டர்கள் திமுகவுக்கு தவிர வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்கல்ல? நீங்க மக்கள்ங்கிறது வேற யாரோ இல்ல, உங்க தொண்டர்களை பத்தி தான் பேசிட்டு சார். நான் கேக்குறேன், நீங்கள் ஒரு அரச பயங்கரவாதத்தின் முன்னால் எங்களை போன்றவர்கள் எப்படி நீங்கள் போரிட சொல்கிறீர்கள் என்பதான் எங்கள் கேள்வி. சரி, திரு கணேஷ்குமார், இவர் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு சுமத்துறாரு. திமுக ஆட்சி காலத்துல இடைத்தேர்தல் எப்படி நடந்தது? இதேதான். எந்த திமுக ஆட்சி காலத்துல சொல்றீங்க? தற்போது நடந்தது, அது முன்னாடி இருந்த எல்லா திமுக ஆட்சி காலத்திலையும். ஏன்னா 2 திமுக ஆட்சி காலத்தை 2 அண்ணா இருக்கும் பொழுது ஒன்று பிரிக்க வேணும், அண்ணாக்கு பிறகு என்று திமுக பிரிச்சு பார்த்தீங்கன்னா இது தெளிவு உங்களுக்கு பிறந்து விடும். அப்படி பார்க்கும் பொழுது தேர்தல் ஏற்கனவே நான் சொன்னது போல எம்ஜிஆர் ஆட்சி காலத்திற்கு பிறகு நடந்த தேர்தல்கள் எல்லாமே அதிகார துஷ்பிரயோகம் திணிக்கப்பட்டது. அதில் உச்சகட்டமாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் திருமங்கலம் தேர்தலில் திருமங்கலம் ஃபார்முலா என்ற ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தி பணப்பட்டுவாடாவை ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு அண்ணா திமுக வெகு ஜோரா செய்கிறாங்க.
இவங்க ஆரம்பிச்சதை அவங்க 2 மடங்கு அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க. பணத்தோட மூக்குத்தி போச்சு, செயின் போச்சு, எல்லாம் போச்சு ஸ்ரீரங்கத்துல. அது ஆதாரபூர்வமா அவங்களே புடிச்சு கொடுத்தாங்க. புடிச்சு கொடுத்தது கூட எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எங்களுடைய அதாவது ஒரு கட்சிக்கான வாக்கு வங்கியை தாண்டி பொது வாக்காளர்கள் என்று ஒருத்தர் இருக்கிறாங்க. அவர்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்கோ சுதந்திரமாக சிந்திப்பதற்கோ இந்த சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை. அந்த சூழ்நிலையை உருவாக்காததன் பயன்தான் இன்னைக்கு ஆளுங்கட்சிகளே தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வரதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமைச்சர்களோ இருக்கக்கூடிய அதிகாரம் படைச்சவர்கள் எல்லாருமே இடைத்தேர்தல்னு வரும்பொழுது ஒரு அரசுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. அதுல வேலை செய்யற ஆட்கள் கூட பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் தான் நாங்க வேலை செய்யறோம். நாம ஜெயிச்சா அந்த சிஸ்டம் கரெக்ட்ங்கிறது, உடனே அந்த தேர்தல் முறை சரிங்கிறது, தோத்து போனா உடனே பிரதிநிதித்துவப்படி நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். இது பாமகவோட இரட்டை நிலைப்பாடு தான் தொடர்ந்து. நாங்க அப்படி சொல்லவே நாங்க எப்பவுமே அப்படி சொல்லல. ஜெயலலிதா தேர்தல் ஆணையத்துக்கு மேலே குற்றம் சாட்டினாரு. பட்டன முக்கனா உதயசூரியன் ஒதுக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சொன்னோமா? பாமக தரப்புலையும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. முதல்ல குற்றம் சுமத்தணும். அந்த மஷின்ல சரியில்லை, மஷினுடைய கோளாறுகள்ல இயந்திரத்து கோளாறுகள்ல மேனிபுலேட் பண்ண முடியும் என்பது இன்னைக்கும் உண்மைதான். இல்ல, தருமபுரியில் அன்புமணி ஜெயிக்கும் போது நடைபெற்ற தேர்தல் நடைமுறைகள் எல்லாமே சரி. அதை மீறிதான் தோக்கிற பொழுது பாமக என்ன சொல்லுது? இல்ல உடனே பிரதிநிதித்துவ சட்டப்படி எங்களுக்கு வேணும், மாற்றங்கள் வேணும், திருத்தங்கள் வேணும். தருமபுரி வெற்றியை கூட நாங்க பெருசா ஒண்ணும் சொல்லலையே. தருமபுரி வெற்றி இதையெல்லாம் மீறிய ஒரு வெற்றி. கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறக்கூடியவர் 60,000. நீங்க மாத்தி சொல்றீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணு மாத்திலாம் சொல்லல. நீங்க அதுக்கு இரட்டை அர்த்தம் நீங்க பொறுத்துறீங்களே தவிர நாங்க சொல்வது என்ன வெளிப்படையாக இருக்கணும். இடைத்தேர்தலை பொறுத்தவரை தொடர்ந்து இது போன்று இருக்கின்ற காரணத்தினால் இடைத்தேர்தலையும் பொது தேர்தலையும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது என்று சொன்னால், இடைத்தேர்தல் வரும்போது ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் வேலை செய்வாங்க. இல்ல கணேஷ்குமார், நீங்க இடைத்தேர்தல் பொது தேர்தலை கம்பேர் பண்ண முடியாதுங்கிறது ஓகே. ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நீங்க நம்பி தான நான் ஒரு விஷயம் முடிச்சறேன். அதுதான் சொல்றேன். இருக்கிற சிஸ்டத்துல ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்பி தான நாங்க அதுதான் சார் சொல்றோம். அந்த சிஸ்டத்துல இருக்கிற கோளாறை தான் நாங்க உங்களுக்கு வெளிப்படையா காட்டுறோம். அது ஏன் ஜெயிக்கும் போது அந்த கோளாறு தெரியலங்கற? நாங்க ஜெயிக்கும் போது எப்ப நாங்க ஜெயிக்கும் போது நம்ம அதை ஏத்துக்குறோம். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றாருன்னு அதுக்கு நீங்க பல்வேறு காரணங்களை இப்ப சொல்றீங்க இல்லையா? இதே தருமபுரி நாடாளுமன்ற அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சதுக்கு நீங்க காரணம் சொல்றீங்களா இல்லையா? அப்ப நீங்க தோத்து போகும்போது அந்த ஏன் காரணங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? தேர்தல் நியாயமா நடந்ததுன்னு சொல்லியே. தருமபுரியில கூட நாங்க தேர்தல் நியாயமா நடந்தது நாங்க எங்கேயுமே சொல்லலையே. இதையெல்லாம் மீறி எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களுடைய நேர்காணலிலேயே உங்க தொலைக்காட்சியிலே சொல்லியிருக்காரு. இத்தனை அதிகார துஷ்பிரயோகங்களை மீறி வெற்றி பெற்ற நேரம் ஆயிடுச்சு. நான் நேரிட்ட போயிட்டு வந்துடுறேன். நெல்லை நேயர் மணி, உங்களுடைய கருத்து. வணக்கம், நான் திருநெல்வேலியில இருந்து மணி பேசுகிறேன். ஜெயராஜ் சார்ட்ட ஒரு கேட்குறேன். நீங்கள் தேர்தல் கமிஷன் மீது குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, தொடர்ந்து பேசுங்க. இப்போ நீங்கள் இடைத்தேர்தலை சந்திக்க பின்தங்குறீங்க. பொது தேர்தலை நீங்கள் எப்படி சந்திப்பீங்க? அன்னைக்கு நீங்கள் இந்த குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? அது ஒரு கேள்வி. அப்புறம் கணேஷ்குமார் சார்ட்ட ஒரு கேட்குறேன். எல்லா தேர்தலையுமே நம்ம ஜெயிச்சவங்க தோத்தவங்களை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம அந்த சமமாக அதை ஏற்றுக்கிட்டு நம்ம கைக்கு கிடைக்காத மாங்காய் புளிக்குதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. சரி, 2 பேர்ட்டுமே விளக்கம் வாங்கிடலாம். இதுதான் நாங்க கேட்கிறோம். என்னன்னா மணி, நம்ம விளக்கம் கேட்கலாம். இல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக, காங்கிரஸ், திமுக கூட்டணியில் 31,500 வாக்குகள் திமுக பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்ற கட்சிகள் கூட்டணி இல்லாமல் திமுக 26,000 வாக்குகள் பெற்றது. ஆக தேர்தலை பார்த்து பயப்படுகிற கட்சி திமுக அல்ல. கடந்த முறை எல்லா இடைத்தேர்தலிலும் நாங்கள் போட்டிட்டு இருக்கிறோம். ஒரு சில தேர்தல்களிலே சூழ்நிலையின் அடிப்படையில் ஒரு கட்சி முடிவெடுக்கிறது. தேர்தலை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இந்த 5 முறை ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு கிடையாது. அதுதான் உண்மை. இன்னொன்னு, இது ராதாகிருஷ்ணன் நகரின் தேர்தலாக இருந்தால் நாங்கள் சந்திக்க தயாராக இருந்திருப்போம். இது குமாரசாமி நகர் தேர்தல். இதில் சந்திப்பதற்கு எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. நீதிபதிகள் பற்றிய விமர்சனங்களை நீங்க பொது வெளியில வைக்கிறது ஒரு வழக்கறிஞர். ஓகே, திரு கணேஷ்குமார், உங்களுடைய. அதான் அவர் தோழர் கேட்ட மாதிரி அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜெயிச்சவங்க தோத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. தோத்தவங்க ஜெயிச்சவங்களை பார்த்து இது பண்றாங்க. கிடைக்காத மாங்காய் புளிக்கும்னு கிடைக்காத மாங்காய், அதாவது அதுதான் சொல்றேன் இல்லையா, கிடைக்காத மாங்காய் புளிக்குதா இனிக்குதான்றத பத்தி நாங்க இது வரைக்கும் எந்த கருத்தும் சொன்னதில்லை. ஒருத்தருடைய தோல்வியை ஆராய்வது, சுய பரிசோதனை செய்வது அந்தந்த கட்சிக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் உண்டான ஒரு இயல்பு. அதுதானே உண்மை. இப்போ ஒரு விஷயத்துல நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எதனால தோத்தோம் என்பது சொல்ல முடியும். அப்படிதான் நாங்க 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கும் பொழுது தோத்ததுக்கான காரணத்தை ஆராயும் பொழுது மேனிபுலேஷன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் தான் முதல்ல சொன்னோம். இன்னைக்கும் பல நாடுகள்ல, இங்க மட்டும் இல்ல, பல உலக நாடுகள்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை திருப்ப வாங்கிக்கிட்டு ஓட்டு சீட்டு முறையை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையா இல்லையா? ஐரோப்பிய நாடுகள்லயும் சரி, வளர்ந்த நாடுகள்லயும் சரி, ஓட்டு சீட்டு முறையை திருப்ப கொண்டு வந்திருக்காங்க. காரணம், மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் எதுவாக இருந்தாலும்
ஈஸியாக மேனிபுலேட் பண்ணலாம் என்றது உலக அளவில் நிரூபிக்கப்பட்டது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷினும் நல்ல சிஸ்டம்னு ஏத்துக்கப்பட்டிருக்கு ஒரு தரப்பால. நீங்க பாமக சொல்றதுனால இது எப்படி தப்பு சொல்றது இல்ல சார். உலக நாடுகள் திருப்பி வாங்கியிருக்கு. பிரான்ஸ்ல இன்னைக்கு வோட்டிங் மிஷினை திருப்பி கொண்டு போயிட்டு ஓட்டு எடுத்துட்டு வந்தாங்க. யூகேல கொண்டு வந்துட்டாங்க. வளர்ந்த உலக நாடு என்று சொல்லக்கூடிய யூஎஸ்லயே உங்களுக்கு இன்னைக்கு ஓட்டு சீட்டு தான் பயன்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாங்க சொன்னதுக்கா? இதெல்லாம் நாங்க காரணம் காட்சி சொல்றோம். அதுதானே தவிர 2011 தோக்கும்போது எங்களுடைய தோல்வியை நாங்க ஒப்புக்கொள்ளாமல. நாங்க மாறி மாறி கூட்டணி வச்சது நாங்க செய்த தவறு என்று நாங்கள் ஒற்றுண்டா அதற்கு பிறகு வரக்கூடிய நிலைப்பாடை நாங்க மாற்றி எங்கள் மீதும் தவறு இருக்கிறதை நாங்க ஒத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். சரி, நாங்க வந்து எந்த இடத்துல நாங்க மாறி ஏறி போறதோ கிடைக்காத மாங்க புளிக்குதோ நாங்க சொல்ல கிடையாது. திருச்சியாக உண்மையை ஒத்துக்கிற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு. திருச்சி நேயர் சரவணன், உங்களுடைய கருத்து. அதாவது டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, அவங்க வின் பண்றப்போ ஃபுல் இதுல நல்லா சந்தோஷமா இருக்காங்க. நல்லா ஜெயிச்சாச்சு. இந்த தேர்தல் கமிஷன் மேல வந்து ஒருத்தர் வந்து குற்றம் சொல்றாங்க. ஆனா குற்றம் சொல்றது வந்து தேர்தல் ஆணையத்தை அவங்களுக்கு மிஸ்டேக் இருந்தால் தான் வந்து குற்றம் சொல்றாங்க. மற்ற டைம்லலாம் வந்து பேசாம வாய மூடிட்டு பேசாம இருக்காங்க. இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா 2006 வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி வந்ததுனால டிஎம்கே என்ன சொன்னாங்க, அந்த தேர்தல் வந்து நடத்தினதே வந்து தப்பு, அதுல வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்கு, ஓட்டுச்சீட்டு முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. 2011 வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சோன்னா பார்லிமெண்ட் 2014 ஜெயிச்சோன்னா இதே மாதிரி ஒரு குற்றத்தை சொல்றாங்க. ஸோ இது மாறி மாறி அவங்க வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மக்களோட சப்போர்ட் வந்து ஆதரவு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாக்க 2011 இப்போ ஏடிஎம்கே இருக்கிற மாதிரி தெரிகிறதுனால இப்போ மோடி அலைன்னு வந்தது. அது மாதிரி வந்து இப்போ திரு ஜெயராஜ், தேர்தல் தோக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சுமத்துறாங்க. மாறி மாறி இந்த கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சுமத்திட்டே இருக்காங்க அப்படின்னு நேயர் சொன்னார். இல்லை, மாறி மாறி குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. பிரச்சனைகளின் அடிப்படையிலே நாங்கள் குற்றம் சாட்டி சுமத்துகிறோம். அதற்கு ஆதாரத்தையும் சொல்லுகிறோம். ஆதாரம் இல்லாத அடிப்படையற்ற குற்றச்சாட்டை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதில்லை. திரு ஷானவாஸ், அப்ப தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படல, நடுநிலையோட செயல்படல அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரே கட்சி தான் ஆட்சிக்கு வர வேண்டியிருக்கும். இங்க ஆட்சி மாற்றம் நடக்குது. அதுக்கு காரணம் மக்களுடைய மனநிலை, அவங்க கொடுக்கிற வாக்குகள். எப்படி தேர்தல் ஆணையத்தின் மீது, தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் மீது கட்சிகள் குற்றம் சுமத்துறீங்க? இல்ல, மாறி மாறி கட்சிகள் குற்றம் சாத்தும் போது அதுல ஒரு உண்மை இருக்கதை நீங்க பார்க்கணும். ஆளும் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு தோத்து போகும்போது குற்றம் சுமத்துறதும் ஜெயிக்கும் போது அமைதியா இருக்கிறவங்க தான் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுது. அது கட்சிகளுடைய தவறு. ஆனா அந்த குற்றச்சாட்டுல ஒரு பொருள் இருக்குதுல, அதை நம்ம நீங்க ஏற்கனவே கூட்டணியில இருந்த கட்சியும் சேர்ந்துதான் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இடைத்தேர்தல் முறைகேட்ட எல்லா காலத்திலயும் தான் நம்ம அம்பலப்படுத்திட்டு வர்றோம். அதுல கேள்வி எழுப்பிட்டு விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட கூட்டணியில இருந்து சட்டமன்ற தேர்தல்களையோ நாடாளுமன்ற தேர்தல்களோ வெற்றி பெறுகிற பொழுது தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் நேர்மையா இருக்கு. திருமங்கலம் இடைத்தேர்தல் நடந்த முறைகேடெல்லாம் சரி என்று சொல்லி நாங்க வந்து கலைஞருக்கு ஆடை பொறுத்துறோமா? ஏற்றுக்கிட்டோமா? நாங்க அதிமுகவோட கூட்டணி இருந்திருக்கிறோம். அப்போ வந்து இவர்கள் செய்ததெல்லாம் சரின்னு சொல்லி நாங்க என்னைக்காவது பேசுறோமா? இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி என்ன முறைகேட்டில் ஈடுபட்டாலும் அது ஒரு ஆளும் கட்சிக்கு ஆதரவான மனநிலையில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்பது, இருந்தது என்பது நடைமுறையில் உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. இதை கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டை விட்டுருவோம். இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள், டிராபிக் ராமசாமி போன்ற ஆர்வலர்கள், அவர்களுக்கு எந்த கட்சி அடையாளமும் இல்லை. அதிமுக ஆதரவான ஆளும் இல்லை, திமுக ஆதரவான ஆளும் இல்லை. எப்போது எந்த சட்டமீறல் நடந்தாலும் தட்டி கேட்கிறவராக அடையாளப்பட்டவர் தானே. அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, இன்னைக்கு தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபடுகிறது, பணப்பட்டுவாடா நடக்கிறது, நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன், ஏற்பதற்கு தேர்தல் ஆணையம் தயாரில்லைன்னு சொல்றாரு. அப்ப அந்த குற்றச்சாட்டு வந்து அதையும் பொய்ன்னு சொல்லிடுவோமா? எல்லா குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு தேர்தல போட்டிடுறாரு. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவருக்கு, மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. நீ எல்லா குற்றச்சாட்டையும் சுமத்திட்டு வெளியில நிக்கிறீங்க, களத்துக்கே போல. ஒரு புற அழுத்தத்திற்கு வாக்காளர்களை உள்ளாக்கிட்டு ஒரு புற அழுத்தம் அவர்கள் மீது செலுத்தப்பட்ட பிறகு அவர்கள் வந்து ஒரு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய சூழலே அங்க இல்ல. புற அழுத்தத்திற்கு அவர்களை உள்ளாக்கிவிட்டு நீங்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்துல நீங்க எதிர்கட்சிகள் போட்டியிடலன்னு எதிர்கட்சிகளை நோக்கி கேள்வி கேட்கறதே வந்து சரியான ஒரு ராமசாமிக்காவது விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுக்குமா? இல்ல, அது நாங்க முடிவு செய்வோம் ரெண்டாவது பேசி. ஆனா இதுல என்னன்னா, டிராபிக் ராமசாமி போட்டிடுறாருன்னா அவர் ஏற்கனவே ஸ்ரீரங்கத்துல போட்டிட்டார். என்ன நடந்துச்சு? ஆளுங்கட்சியினுடைய முறைகேட ஏதாவது பண்ண முடிஞ்சதா? போட்டியிட்டதன் மூலமாக ஏதாவது பண்ண முடிஞ்சதா? தொடர்ந்து ஒரு சிஸ்டத்தையோ ஒரு விஷயத்தையோ விமர்சனத்துக்கு உட்படுத்துறது மட்டும் என்ன மாற்றங்களை கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய சவால். இன்னைக்கு வந்து ஒரு கட்சி
தேர்தலில் போட்டியிடுவதற்காகத்தான் பெரும் கட்சி என்று சொல்வதே தேர்தல் பங்கேற்புக்காக தொடங்கப்படுவது. இல்லைன்னா நாங்க ஒரு அமைப்பாக இயங்கிட்டு போவோம். ஏன் கட்சியாக மாற்றோம்? தேர்தல் பங்கேற்பதற்கு பங்கேற்பதற்காக தொடங்கப்பட்ட யூகங்களின் அடிப்படையாவது எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்பட்டல? 10 நாள்ல அறிவிச்சான, 10 நாள் இன்னொரு 10 நாள் கழிச்சு அறிவிச்சான. இவர் தான் வேட்பாளர் அப்படிங்கிறது யூகங்கள் அடிப்படையில தெரியுமா இல்லையா? அவரை தானே நீங்க எடுத்து போரிட போறீங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல அதுதாங்க, களம் சமமா இல்லல்ல. நீங்க இப்போ ஒரு பந்தயத்திற்கு ஓட்ட பந்தயமே எடுத்துக்குவோம். களத்தை சரியாக சீராக வைத்து விட்டு நீங்க எல்லோரும் ஓடுங்கன்னா அதுல வலிமை உள்ளவன் போய் வெற்றி பெறுவான். அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க களம் சமமாக இருக்கிறதா? ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அதிகார வர்க்கம் செயல்படுதா இல்லையா? இன்னைக்கு சேலத்துல ஒரு மாநகராட்சி மன்ற கூட்டத்துல ஒரு தகராறு, அடிக்கிறாங்க. காவல்துறை அப்படியே வேடிக்கை பார்க்குது. அந்த படத்தை பார்த்தா ஆளுங்கட்சியினர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை போட்டு அடிப்பதை காவல்துறை நின்று கைகட்டி வேடிக்கை பார்க்கிறாங்க. எடுத்துட்டு போக வேண்டிய வேலை யாருக்கு? அதுதான் நான் சொல்ல. நீங்க சொல்ற களம் சமமா இல்ல, இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கறத மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக வேண்டிய வேலை யாருக்கு? எடுத்துட்டு தான் போறோம். ஆனா தேர்தல்ல போட்டியிடுறதுங்கிறது, ஒரு இடைத்தேர்தல போட்டியிடுங்கிறது அதை தாண்டியது. அது அங்கே வலிமையற்றவர்களாக நாங்கள் மாறுகிறோம். அதை நீங்க கவனிங்க. நீங்க ஒரு கட்டுக்கடங்கா பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டை சொல்றோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆளுங்கட்சியினர் தண்டிக்கப்பட்டார்கள் ஒரு குறிப்பு சொல்லுங்க. தேர்தலில் போட்டியிடுற பத்தி நாளைக்கு நாங்க பரிசீலிக்கிறோம். சரி, நான் மக்கள்கிட்ட போறேன். அடுத்ததாக மதுரை நேயர் எழிலரசு, உங்களுடைய கருத்து. எழிலரசு, உங்களுடைய கருத்து. மே மாதம் வருகின்ற 2016 மே மாதம் பொது தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் தேர்தல் ஆணையம் முன்கூட்டி இந்த ஜூன் 27 இடைத்தேர்தல் தேதியை அறிவித்துள்ளது. இதை யாரும் எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாது. ஜெயராஜையா இதே தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கார், 10 நாள் இடைவெளி 10 நாள் இடைவெளின்னு. அதுக்கு பிறகு ஜெயராஜ் சார்கிட்ட கேட்குறேன், 2006 உள்ளாட்சி தேர்தல் சென்னையில் இருந்தீங்களா? நீங்கள் தேர்தல் நடக்கும்போது சென்னையில் இருந்தீங்களா? அன்னைக்கு சென்னையே போர்க்களம் போல் காட்சி அளித்தது. அன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டார். அன்று தேர்தல் ஆணையம் திமுகவுடன் தான் கூட்டணி இருந்தது. அதை சொன்னாங்க, அதிமுக இடைத்தேர்தல் வரும்போது தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுக்கிறதுன்னு. அன்னைக்கு திமுக உள்ளாட்சி தேர்தலையே அப்படிதான் வச்சிருந்தாங்க. அதன் பிறகும் அதிமுகவானது ஜனநாயக முறைப்படி திருமங்கலம் தேர்தலை சந்தித்தது. அப்பொழுதும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாக்கப்பட்டார். அதன் பின்பு மதுரை மேற்கு, மதுரை மத்தி, இது போன்ற இடைத்தேர்தலை அதிமுக அரசு, அதிமுக கட்சியானது சந்தித்தது. அதே போல இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எங்க இருக்காங்கன்னே தெரியல. என்னன்னா, சதுரகிரியில இயற்கை சீற்றம், இவ்வளவு பெரிய இயற்கை சீற்றம், ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்கள் யாராவது அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காங்களா? 4-5 அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க ஆளுங்கட்சி தரப்புல இருந்து. இன்னைக்கு மதுரைக்கு வந்த திமுகவினுடைய பொருளாளர் கூட தனது பேச்சில் கூட இதை பற்றி ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. இது மாதிரியான சூழ்நிலையில தான் இருக்குது. இன்னைக்கு விடுதலை அப்படின்னு வந்த உடனே எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் சேர்ந்து கொண்டு குய்யா முறையான கத்திக்கிட்டு கர்நாடகாவுக்கு செல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஏதாவது காவிரி பிரச்சனையில் ஒரு அணு இலையாவது கிள்ளி போட்டுச்சா? அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆளுங்கட்சியை குறை கூறும் எதிர்க்கட்சிகள் ஏதாவது தைரியமா நாங்கள் பொது தேர்தலில் இந்த ஆளுங்கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம், அவங்க இது மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுதா? இல்லை இந்த 4.5 ஆண்டு காலங்களில் மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கு? முணுமுணுப்பு. அதாவது 2011க்கு முன்பு 2006 2011 வரை அந்த 2010 to 2011 மக்கள் மத்தியில் மின்சாரமானது மாபெரும் எதிர்ப்பலையை ஏற்படுத்துச்சு. அது மாதிரி மக்களுடைய மனநிலை இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா எங்கேயாவது இருக்குதா? சொல்லுங்க. இது மாதிரியான சூழ்நிலை. அதோடு மட்டும் இல்லாம விளக்கம் கேட்கலாம். எழிலரசு, நீங்க சொல்லுங்க. இல்லை, அதாவது உள்ளாட்சி தேர்தலை பற்றி அவர் சொன்னார். 2 தரப்புலையும் பிரச்சனை. அதாவது அன்றைக்கி பிரச்சனை நடக்கலன்னு சொல்ல முடியாது, பிரச்சனைகள் இருந்தது. அதற்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்தது, வழக்கு போட்டிருக்கலாம், எங்களை நீதிமன்றத்தை நிறுத்திருக்கலாம். ஒரு வழக்கு கூட போட முடியல. தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் திமுக ஆதரவாக செயல்பட்டதுன்னு சொல்றாரு. இல்லை, நான் சொல்வது நீங்கள் திரும்ப உள்ளாட்சி தேர்தலிலே சில இடங்களிலே பிரச்சனை இருந்திருக்கலாம். இப்போ நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா ஒரு இடத்துல போட்டி போடுவதற்கு வேட்புமனு கூட வாங்க முடியாமல் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கலெக்டர் அறைக்கு முன்னாலே ஆளுங்கட்சிக்காரர்கள் நின்று கொண்டு வழிமறித்தால் நான் பார்த்தோம். இப்பொழுது நீங்கள் பொதுவாக இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மற்ற தேர்தலோடு அந்த தேர்தல் இந்த தேர்தல் என்றால் ஒப்பிடவே கூடாது.
என்றால் இது ஒரு அசாதாரணமான முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தல். இன்னும் கேட்டால் அதிகார பலம் பொருந்திய முதலமைச்சர் இருக்கிற தேர்தல். இதுல குறிப்பாக அவர் சொன்ன வார்த்தை, அந்த இயற்கை சீற்றத்திலே யாரும் கலந்து கொள்ளவில்லை என்று. விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் திரு KKSR ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் அவர்களும் திரு தங்கம் தென்னரசு முன்னாள் அமைச்சர் அவர்களும் தண்ணீர்ல நின்று கொண்டு 8 மணி நேரம் மக்களை காப்பாற்றுவதற்காக தீயணைப்புத்துறையோடு நின்றார்கள். என்னோட புகைப்படம் கூட Facebookல இருக்கு. நீங்கள் தெளிவாக ஒரு குற்றச்சாட்டை ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் மீது சொல்லுகின்ற பொழுது பேஸ்லெஸ் குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது. மேல்முறையீடு சம்பந்தமாக, நீதிமன்ற தீர்ப்பு சம்பந்தமாக கர்நாடகா வரைக்கும் போகக்கூடிய எதிர்க்கட்சிகள் மக்கள் பிரச்சனைகளை கவனம் செலுத்துறதுலங்கிற குற்றச்சாட்டு. அதுதான் அவர் கேட்ட கேள்வி ஒரே கேள்விதான். அதை எல்லா பிரச்சனைக்காகவும் கர்நாடகா கவனம் செலுத்தவில்லை இல்லை. காவேரி பிரச்சனைக்காக கர்நாடகா செல்லாதவர்கள் மேல்முறையீட்டுக்காக கர்நாடகா செல்றார்கள் என்பது எங்களை குறித்து சொன்னார்கள். அதுக்கு தெளிவான விளக்கம் உங்களுக்கும் தெரியும். இதை பொறுத்தவரை யாரிடம் பிரச்சனை இருக்கிறதோ அவர்களிடம் தான் அதை தீர்க்க முடியும். இப்போ காவேரி பிரச்சனையை பொறுத்தவரை உறுதியாக இருக்கிறார்கள் கர்நாடகாவில். அவங்க கிட்ட போய் பேசி தீர்க்கக்கூடிய முடிவு கிடையாது. நமக்கு தீர்வு எங்கே கிடைக்கும்? நமக்கு தீர்வு, இதற்கான தீர்வு எங்கே இருக்கிறது? மத்திய அரசில் இருக்கிறது. காவேரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டியதில் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனை மத்திய அரசிடம் இருக்கிற ஒற்றுமையும் ஒரு காரணம். அங்கே தேவையான விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டுதான் கர்நாடகாவில் இருக்கிற ஒற்றுமையே இதுக்கான ஒரு காரணமா இருக்கு. இந்த விஷயத்து கர்நாடகா இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒற்றுமையே இதுக்கு ஒரு காரணமாக சொல்ல வரல. நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல. ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கை சூழ்நிலை இல்ல, இங்க நேரம் இல்ல. ஒரே ஒரு நேரம் இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் மீதான துரிதமா ஃபாலி நரிமன் வரைக்கும் போய் மிகப்பெரிய அளவுக்கு தீவிரமா அதை கையாண்ட அதிமுக மக்கள் பிரச்சனைகளுக்காக இதே போல சட்ட உச்சகட்டம் வரைக்கும் போய் தீவிரமா போராடிருக்காங்க. கேள்வி அவர்களுக்கும் வைக்கலாம்ல. இல்ல, அதிமுக தரப்பில இருந்து இங்க யாரும் பதில் சொல்றதுக்கு இல்ல. நேற்று போயிட்டு வந்து உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நெல்லை நேயர் பாலு. பொருணை பாலு பேசுகிறேன். ஐயா, நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்ந்திருக்க நண்பர் ஐயா ஜெயராஜிட்ட கேட்குறேன். தேர்தலில் நீங்கள் தோத்துட்டா உடனே தேர்தல் அதிகாரியும் தேர்தல் சரியில்லைன்னு குற்றச்சாட்டு பண்ணுறீங்க. இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் ஐயா மதுரையில் ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டினாங்க. அப்போ மக்களுடைய மனநிலை மாற்றம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை? அப்போ அந்த தேர்தலை ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்லாட்டாலும் அதிமுகவுக்கு மாற்றுத்தரமான ஒரு கட்சி எதிர்க்கட்சின்ற அந்தஸ்துல மக்கள் மத்தியில் நீங்க இருக்கிறீங்க. ஏன் இந்த தேர்தலை மட்டும் நீங்க புறக்கணிக்க வேண்டான்றீங்க? வேண்டாம், கட்சிகளே நிக்க வேண்டாம். ஐயா டிராபிக் ராமசாமி சமூக ஆர்வலர், அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாமே. அவர் நிச்சயமாக டிராபிக் ராமசாமிக்கு சப்போர்ட் பண்றதை பத்தி தலைவர் முடிவெடுப்பாரு. இந்த கேள்வி கேட்ட அற்புதமான கேள்வி கேட்ட நேயருக்கு நன்றி. இது குறிப்பா நான் தெளிவுபடுத்த வேண்டியது, பொது தேர்தலும் இடைத்தேர்தலும் நம்ம ஒப்பிடக்கூடாது. மக்களை நாங்கள் ஓரணியில் திரட்டி கொண்டிருக்கிறோம். மக்களினுடைய எதிர்ப்பை, இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையை ஓரணியில் திரட்டி பொது தேர்தலில் நிச்சயமான ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம். இதுல தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல விரும்புவது, இந்த தேர்தலை தேர்தல் ஆணையத்தோடு நீதிமன்றத்தின் உதவியோடு கூட்டணி வைத்து நடத்துகிற இந்த தேர்தல் திணிக்கப்பட்ட தேர்தல், மக்கள் வரிப்பணத்தில் நடக்கின்ற தேர்தல், ஜனநாயக குரல் வலையை நெருக்கின்ற தேர்தலிலே திமுக ஒருபோதும் பங்கேற்காது. சரி, ஆங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.